விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகம் நிறுவனர் நடிகர் விஜய் அவருடைய அரசியல் நிலை பற்றி பார்க்குறப்போ கூகுள் மற்ற சமூக வலைத்தளங்கள் தேடுறப்போ அவருடைய ஜாதகம் ஒருத்தர் கடகலக்கம் ஒருத்தர் கன்னி லக்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியாக இருக்கும் என்பதை நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு தெளிவடைப்பாங்க சொல்ல முடியும் என்று போட்டு பார்த்துருக்கிறோம். அதுக்கான ஒன்று தான். இப்போது நிறைய விஷயங்கள் என்பது எல்லாம் முக்கியமான குறிப்பிட்ட விஷயம் மட்டும். சிம்ம லக்னம் என்று அவருடைய பிறந்த 22/6/1924 11 மணி என்று எழுதியிருக்கிறோம். அப்பொழுது சிம்ம லக்னம் வருகிறது. சிம்மம் என்றாலே தெரியும், தனித்த ஒன்று என்று. திரைத்துறையில் பல்வேறு நடிகர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தனித்தன்மையாக இவருக்கான ஒரு தனித்தன்மை உண்டு. அதனுடைய இருக்கிறார். சரி, சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன் 11ஆம் இடம். ஜோதிடப்படி 7, 8, 9, 10, 11 என்று சொல்லும். 11 என்பது லாபம் தரக்கூடியது. லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் அவருக்கானது சிறப்பான விஷயங்கள் நடக்கும் என்பது உண்டு. இது உறுதியாகிறது. 7ஆம் இடம் குருவுடைய பார்வை லக்னத்துக்கு கிடைக்கிறது என்பது லக்னம் மேலும் சிறப்பு பெறுகிறது. இன்னொரு விஷயம், 7ஆம் இடத்து அதிபதி சனி 11 இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது சந்திக்கும் நபர், களத்திரம் என்று சொல்வோம். சந்திக்கும் நபர் என்று சொல்வோம். சந்திக்கும் நபர் என்பது ஒரு நபர் என்றால் ஒருவர், ஒன்றுக்கு மேற்பட்ட என்றால் அந்த நபர் என்று மக்கள் என்றால். அப்படி மக்கள் அந்த ஆதரவு அவருக்கு கிடைக்கிறாங்க. இந்த இடத்துக்குரிய அதிபதி சனி 11 இருக்கார், அதுவும் கிடைக்குது. சரி, இப்போ 7, 8, 9 9ஆம் இடம் தந்தை ஸ்தானத்தை குறிக்கும். அதனுடைய அதிபதி மேஷராசி, இது இதனுடைய அதிபதி செவ்வாய். இவர் கடகத்தில் நீசம் பெற்றிருக்கார், பலம் இல்லாமல். சந்திரன் கூட இருப்பதால் நீச பங்கம் என்று ஜோதிட விதிப்படி தந்தை என்பது இவருக்கு மிக நெருக்கமான உறவாக இல்லாமல் இருக்கும் என்பது இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது இப்போ உள்ள சூழ்நிலை என்பது என்னுடைய கருத்து ஆரம்ப நிலையிலிருந்தே ஒரு சமமான ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும் என்று எமது கணிப்பு. இதில் இன்னொன்று, எப்படி தந்தையை உதாரணம் சொல்கிறோமோ அதே போல் லக்னாதிபதிய சூரியனே தந்தைக்குரிய காரகம் என்று சொல்லுவோம். இந்த கிரகமாக வருகிறார். அந்த கிரகம் 11 லாபஸ்தானத்தில் இருக்குது. அப்போது தந்தை மூலமாகத்தான் இவர் ஆரம்ப காலத்தில், அது நமக்கே தெரியும், திரைப்படத்துறையில் தந்தை மூலமாக முயற்சி எடுத்து அவருடைய உதவியின் காரணமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த உச்சங்களை அடைந்திருக்கிறார். இப்படி பார்க்கும்போது இவருக்கு மற்ற விஷயங்கள்லாம் அவசியம் இல்லை. சுருக்கமான ஒரு கருத்து பார்க்கும் பொழுது அவருக்கான லக்னம் என்பது சிம்ம லக்னமாக இருந்தால் அவருக்கு நடந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் வெகுவாக பொருந்தி வருகிறது. நன்றி நண்பர்களே.